கன்னிராசி, சித்திரை நட்சத்திரம். ஸோ இந்த வருஷம் ஆரம்பத்துலேருந்து நீங்க வந்து வெளிநாட்டுக்கு வந்து ட்ரை பண்றீங்க. பட் வந்து இன்னமும் வந்து காரிய தடை தடங்களா தான் இருக்குது. அப்ப வெளிநாட்டு யோகம் இருக்குதா? வெளிநாட்டுக்கு நான் போயிருவேனா? அப்படின்ற ஒரு கேள்விக்கு, இன்னைக்கு டேட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து ராசிக்கு 12ல வந்து உங்களுக்கு கேது. அப்போ 12ஆம் இடத்துல கேது, உங்களோட 12ஆம் இடத்த வந்து இந்த ராகுவும், சனியும் பார்க்கறதுனால, அடுத்த வருஷம் 10வது மாசம் வரைக்கும் வந்து உங்களுக்கு வெளிநாட்டு யோகம் இருக்குது. ஸோ நீங்க வந்து இதுவரைக்கும் வெளிநாடு போல, அது காரிய தடை தடங்களா இருக்குன்னா, உங்களுக்கு சரியான வேலை வாய்ப்பு அமையல அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. அப்படியே அது அமைஞ்சு அது வந்து உங்களுக்கு தடுத்து போயிருந்தால் கூட, அந்த இடம் வந்து உங்களுக்கு அகைன்ஸ்டா கூட இருந்திருக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரியும். இந்த வெளிநாட்டு வேலைகள்ல சிலாருக்கு வந்து நல்ல விதமா அமைஞ்சிருக்கும். சிலாருக்கு சரிவர அமையாமல் இருந்திருக்கும். அதுல உங்களுக்கும் அது அமையாத பட்சத்துக்கு இது வந்து அத தட்டி விடுறதுக்குரிய விஷயங்கள் இந்த மாரி நடக்கும். ஸோ அப்ப அதனால நீங்க அத பத்தி நீங்க ரொம்ப கவலைப்பட வேண்டாம். மறுபடியும் வந்து நீங்க அப்ளிகேஷன் பண்ணுங்க. நல்ல ஜாப்பா இருந்தால் மட்டும் நீங்க வந்து வெளிநாட்டுக்கு கிளம்புறது நல்லது. அது வரைக்கும் வந்து இது காரிய தடை தடங்களா இருந்தாலும் சிறப்பு அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்த வருஷம் 10வது மாசம் வரைக்கும் வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. நல்ல கம்பெனி, நல்ல விசா ப்ராசஸ் அமைஞ்சிச்சுன்னா மட்டும் நீங்க வெளிநாட்டுக்கு போறது நல்லது அப்படின்றத உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா?